வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு ராகி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் இப்போ 1 கப் ராகி மாவு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இந்த கொதிச்ச தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலைய தோல் எடுத்துட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். எள்ளை இப்போ நான் வறுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய். இப்போ இதை நான் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உண்டையாக நம்ம எடுத்து உருட்டிக்கலாம். இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா ஓரத்தெல்லாம் இப்படி நல்லா இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இந்த ரெடி பண்ண பூரணத்தை இதில் நம்ம இப்போ இதில் வச்சுக்கலாம். இப்போ இதை லைட்டாக இப்படி நம்ம மூடிடலாம். இந்த ஓரத்தெல்லாம் நல்லா அழுத்தி மூடுங்க. எல்லாம் பூரணம் வெளியே வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஓரத்துல நல்லா மடிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சுக்கலாம். இதை இப்போ ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்க, இது மாதிரி இப்போ மாவு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுட்டு இட்லி பிளேட் மேலே இந்த மாதிரி காட்டன் துணியை வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு இப்போ செஞ்ச இந்த கொழுக்கட்டையெல்லாம் இப்படி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஆவியில் வேகட்டும். இந்த மாதிரி இப்போ வச்சுட்டு மூடி விட்டுடலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். ஆவியில் வெந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ராகி கொழுக்கட்டை சூப்பரா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நல்லா சாஃப்டாவும் இருக்கு. நல்லா ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க. நீங்களும் உங்க வீட்டுல இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.